வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. மேலும் நேற்றிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அனைத்து கட்சியினர்களுக்கும் அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக முதல் வேட்பாளரை திமுக கூட்டணி அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் தான் ஈரோடு கிழக்கு தொகுதி கைவசம் வைத்திருந்தது. ஆனால் திடீர் திருப்பமாக திமுக வேட்பாளரை இந்த முறை களம் இறங்கப்பட்டிருப்பது பேசும் பொருளாகவும் திமுகவின் கூட்டணியாக இருக்கின்ற காங்கிரசிற்கு பேர் அதிர்ச்சியாகவும் இரவோடு இரவாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு முழு ஆதரவுகளை திமுகவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் பேசியிருந்தார். தற்பொழுது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காங்கிரஸ் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் திமுகவின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் யார், அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று பேசக்கூடிய காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியின் திருமகன் ஈவேரா 2021ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நிலையில் திடீரென்று மாரடைப்பால் அவர் உயிரிழந்தார். அதற்கு அடுத்து 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தலின் பொழுது காங்கிரஸ் மூத்த நிர்வாகியும் EVKS இளங்கோவனும் போட்டியிட்டு 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தார். தற்பொழுது அவரும் உடல்நிலை குறைவின் காரணமாக உயிரிழந்ததன் அடுத்து அவரது மகன்தான் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீர் திருப்பமாக தற்பொழுது திமுகவை போட்டியிடுவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் ஒட்டுமொத்த காங்கிரசும் எதிர்ப்புகளை உள்ளே வைத்திருப்பதாகவும், என்னதான் நேற்று தலைவர் வெளியிட்டாலும் செல்வ பெருந்தகை அவர்கள் அறிக்கை வெளியிட்டாலும் அதை முழு மனதோடு காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் எப்படியாவது இவரை போட்டியிட வைக்கக்கூடாது, அப்படி அவர் போட்டியிட்டாலும் வெற்றியடையக்கூடாது, அதற்கு ஆப்போசிட்டாக யார் களம் இறங்கப் போகிறார்கள், அதிமுக நிச்சயமாக இடைத்தேர்தலை சந்திக்காது என்று தெரிவித்துவிட்டது. அதே நேரத்தில் நாம் தமிழர் பாஜக இந்த இருவரையும் மோதி திமுக அரியணையில் ஏறுமா அல்லது காங்கிரஸ் பிரச்சாரம் இல்லாத காரணத்தினால் ஒன்று நாம் தமிழர் அல்லது பாஜகவின் கூட்டணி வேட்பாளர் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேர்தல் ஆணையமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சந்திரகுமார் அவர்கள் பணத்தை விநியோகம் செய்தால், அதற்கான ஆதாரம் கிடைத்தால் அவர் தேர்தலில் போட்டியிட தடை என்று தேர்தல் ஆணையமே தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இது திமுகவின் வேட்பாளருக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் இது பொருந்தும் என்றும், கடந்த முறை போல் மன்னிப்பு கிடையாது, உடனடியாக நடவடிக்கை தான் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.